டிபி எடுகேஷனின் ஐடி கேம்பஸ் வழங்கும் ஃப்ளட்டர் கோர்ஸுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போது நீங்கள் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் ஃபீல்டில் ஆர்வம் உள்ளவராக இருந்தால், இந்த ஃப்ளட்டர் கோர்ஸினை தொடர்ந்து ஃபாலோ செய்து வந்தவராக இருந்தால், இப்போது ஓவரால் எப்படி இந்த மொபைல் அப்ளிகேஷன் ஒன்றை நாம் பில்ட் செய்கிறோம் என்று நிறைய விடயங்களை கற்றுக்கொண்டிருப்பீர்கள் என நான் நினைக்கின்றேன். இதில் UI பற்றி தேவையான விடயங்களை பற்றி கதைத்தோம். நான் இன்ஹெரிட்டட் விஜெட்ஸ் பற்றி கதைத்திருந்தேன், ரூட்டிங்ஸ் பற்றி கதைத்திருந்தேன், ஸ்டேட் மேனேஜ்மெண்ட், லோக்கல் ஸ்டோரேஜ், அதற்கு பிறகு நாம் ஷேர்ட் ப்ரிஃபரன்சஸினை பார்த்தோம். எவ்வாறு ஃபயர்ஸ்டோர் ஒன்றுக்கு அல்லது ஓவரால் இந்த ஃபயர்பேஸ் என்ற பேக் அண்ட் ஆஸ் எ சர்வீஸ் ஒன்றுக்கு ஃப்ளட்டர் அப்ளிகேஷனை கன்ஃபிகர் செய்து செல்வது என்று இப்போது நாம் பார்க்கிறோம். இவை கடினமான விடயங்கள் இல்லை. நாம் இந்த விடயங்களை சரியாக எளிதாக உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும் வகையில்தான் உங்களுடன் டிஸ்கஸ் செய்கின்றோம். நமது அப்ளிகேஷனில் சேர்க்கின்ற கோர்சஸினை நமது மெயின் பேஜில் ஸ்ட்ரீம் ஒன்றாக சேர்த்து கொள்ள எனக்கு தேவையாக இருக்கின்றது. ஸ்ட்ரீமுக்கு லிசன் செய்து கொண்டு இருந்து ஸ்ட்ரீமில் மாற்றம் வந்தவுடன் UI விஜெட்ஸினை நாம் அப்டேட் செய்ய வேண்டும். இதற்கு நாம் ஸ்ட்ரீம் பில்டர் எனும் விஜெட்டினை யூஸ் செய்கின்றோம். இதனால் நான் இந்த ஸ்ட்ரீம் பில்டர் என்றால் என்ன என்பதை செக்ஷன் ஒன்றை எடுத்து பிரசன்டேஷனில் யூனிட் 5இல் உங்களுக்கு மீண்டும் ஷேர் செய்தது உங்களுக்கு நினைவிருக்கும். இதனால் அந்த விடயங்களை கட்டாயம் ரெஃபர் செய்யுங்கள். இந்த விடயங்கள் கொஞ்சம் அட்வான்ஸ் கன்செப்ட் என்பதே அதற்கான காரணமாகும். இந்த விடயங்களின் மூலம் நடக்கும் மற்ற விடயங்களை உங்களுக்கு சரியாக புரியவில்லை என்றால் இதை உங்களுக்கு புரிந்து கொள்ள கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதனால் அப்ளிகேஷன் ஒன்றை உருவாக்கும் முன் நீங்கள் கட்டாயமாக இந்த பேசிக்ஸினை முதலில் தெரிந்திருக்க வேண்டும். அதனால்தான் நான் அப்ளிகேஷனுக்கு செல்லும் முன்பு இங்கே நாம் பேசும் ஃபீச்சர்ஸ்களை பேசிக்ஸாக இம்ப்ளிமெண்ட் செய்வது என்று நான் ஒவ்வொரு செக்ஷனிலும் உங்களுடன் கதைத்திருக்கின்றேன். நமது கோடிற்கு சென்று நாம் எப்படி இந்த ஸ்ட்ரீமிற்கு லிசன் செய்து கொண்டு இருந்து நமது UI விஜெட் ட்ரீயை சரியாக அப்டேட் செய்வது என்று நாம் பார்ப்போம். இப்போது நாம் கடந்த செக்ஷனில் எவ்வாறு நமது டேட்டா அனைத்தையும் நாம் ஃபயர்ஸ்டோரின் கலெக்ஷனில் நாம் சேவ் செய்கிறோம் என பார்த்தோம். எனவே உங்களுக்கு காணலாம், நாம் இப்போது கலெக்ஷனில் டேட்டா 2 சேவ் செய்திருக்கின்றோம். எவ்வாறு நமது கோடை ரீஃபேக்டர் செய்வது என நாம் பலமுறை பார்த்தோம். அப்படிப்பட்ட சில விடயங்களையும் நான் உங்களுக்கு கடந்த செக்ஷனில் கூறியிருந்தேன். எனவே அவை மிகவும் கடினமானவை அல்ல. நாம் இந்த செக்ஷனில் இப்போது நாம் ஆட் செய்யும் டேட்டா அனைத்தையும் ஸ்ட்ரீம்ஸ் மூலம் எவ்வாறு இந்த ஹோம் பேஜிற்கு ஃபெச் செய்வது என நாம் பார்க்க வேண்டும். எனவே இந்த ஸ்ட்ரீம்ஸ் பற்றி நான் உங்களுக்கு கடந்த செக்ஷனில் கூறியிருந்தேன். எனவே நான் இந்த செக்ஷனில் மிகவும் டீப்பாக ஸ்ட்ரீம் என்றால் என்ன என உங்களுக்கு விளக்க மாட்டேன். ஏனெனில் அப்போது நாம் அதே விடயத்தை மீண்டும் கூறி டைமை வேஸ்ட் செய்வதாக இருக்கும். எனவே உங்களுக்கு ஸ்ட்ரீம்ஸ் பற்றி அறிந்து கொள்ள விரும்பினால் உங்களுக்கு கண்டிப்பாக நாம் ஃபயர்ஸ்டோர் பற்றி பேசிய டேட்டா ரீட் செய்யும் பாட்டை பார்க்க வேண்டும். அண்ட் நாம் இங்கு ஸ்ட்ரீம்ஸ் பற்றி நமது டாட் செக்ஷனில் பேசினோம். உங்களுக்கு டாட் செக்ஷனின் கடைசி லெசனையும் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். இப்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரீம் என்றால் என்ன என நல்ல நாலேஜ் ஒன்றை பெற முடியும். ஆனால் நமக்கு பேசிக்கலி இப்போது ஸ்ட்ரீம் மூலம் வரும் டேட்டா அனைத்தையும் ஃபெச் செய்து நமது ஹோம் பேஜில் டிஸ்பிளே செய்ய வேண்டும். இப்போது உங்களுக்கு யோசித்து பாருங்கள், முதலில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்போது நமக்கு ஒரு ஃபீச்சரை இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும். நமது டேட்டாபேஸில் நமது கோர்சஸ் என்ற கலெக்ஷனில் உள்ள டாக்குமெண்ட்ஸ் அனைத்தையும் ஃபெச் செய்து இந்த UIயில் டிஸ்பிளே செய்ய வேண்டும். அப்படியானால் இங்கு நாம் இப்போது டிஸ்பிளே செய்ய வேண்டும். அப்படியானால் இந்த டேட்டா அனைத்தையும் ஃபெச் செய்வதற்கு முதலில் மெத்தட் ஒன்றை எழுத வேண்டும் அல்லவா? நாம் அந்த மெத்தடை இப்போது எழுதிக்கொள்வோம். நாம் கலெக்ஷனிற்கு டேட்டா ஆட் செய்ய மெத்தட் ஒன்றை நான் ஏற்கனவே எழுதி வைத்துள்ளேன். நமது ஸ்ட்ரீமாக கோர்ஸை எடுக்க இப்போது நாம் ஒரு மெத்தட் ஒன்றை எழுதுவோம். ஸ்ட்ரீமாக பெறும்போது நமக்கு ரியல் டைமில் இந்த டேட்டாக்களை நமது ஸ்கிரீனில் டிஸ்பிளே செய்ய முடியும். இப்போது நாம் ஸ்ட்ரீமாகத்தான் டேட்டாவை எடுக்கின்றோம். அப்படியானால் உங்களுக்கு ஸ்ட்ரீம் ஒன்றை பயன்படுத்தலாம். உங்களுக்கு தெரியும், இது லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் ஆகத்தான் வரும். நாம் இங்கு கொடுப்போம், இது ஒரு கெட்டாக இருக்க வேண்டும். கோர்சஸ் என கொடுப்போம். உங்களுக்கு ட்ரை கேட்ச் பிளாக்கை கொடுக்க முடியும். இங்கு சிம்பிளாக வேண்டும். நான் இங்கு ட்ரை கேட்ச் பிளாக் ஒன்றை பயன்படுத்துகிறேன். நமக்கு கேட்சை விரைவாக எழுத முடியும். எனவே நான் கேட்சை எழுதுகிறேன். எரர் ஒன்று வந்தவுடனே எனக்கு இங்கு அந்த எரரை பிரிண்ட் ஆக வேண்டும். நாம் இங்கு எரரை பிரிண்ட் செய்து கொள்ளலாம். பிரிண்ட் ஆவது போல நான் இங்கு எம்டி ஸ்ட்ரீம் ஒன்றை ரிட்டர்ன் செய்ய வேண்டும். ஏனெனில் நான் இங்கு ஸ்ட்ரீம் ஒன்றை ரிட்டர்ன் செய்யும் வரை அது பார்த்து கொண்டு இருக்கும். அதனால் எரர் ஒன்று வந்தால்
எனக்கு எம்டி ஸ்ட்ரீம் போன்று ரிட்டர்ன் செய்ய வேண்டும். உங்களுக்கு stream.empty என்ற மெத்தடை பயன்படுத்தி எம்டி ஸ்ட்ரீம் ஒன்றை ரிட்டர்ன் செய்யலாம். அடுத்ததாக நீங்கள் எமது கோர்சஸ் அனைத்தையும் எடுத்து கோர்சஸ் அனைத்தும் ஜேசன் டேட்டாவாக இருக்கின்றன. இந்த ஜேசன் டேட்டா அனைத்தையும் நாம் டாட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் செய்து எமது கோர்சஸ் ஸ்ட்ரீமாக ரிட்டர்ன் செய்ய ட்ரை செய்ய வேண்டும். அதாவது உங்களுக்கு காணலாம், நாம் இங்கு லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் ஸ்ட்ரீமாகத்தான் இந்த டேட்டா அனைத்தையும் ரிட்டர்ன் செய்ய வேண்டும். இப்போது நான் ரிட்டர்ன் செய்கிறேன். நான் இதை ஒரு லைனில் எழுதுகிறேன். ரிட்டர்ன் செய்ய தேவையில்லை. நாம் முதலில் கோர்சஸ் அனைத்தையும் எடுத்து கோர்சஸை டாட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் செய்ய வேண்டும். ஏனெனில் இப்போது நாம் இங்கு நமது ஸ்டோரேஜில் இருக்கும் டேட்டாவை தான் ஆக்சஸ் செய்ய போகின்றோம். இந்த டேட்டா அனைத்தையும் ஜேசனாக இருக்கின்றன. அப்படியானால் முதலில் கோர்ஸ் கலெக்ஷனிற்கு செல்ல முடியும். அப்படியானால் நாம் கோர்ஸ் கலெக்ஷனில் உள்ள டேட்டா அனைத்தையும் பெற முடியும். நான் முன்பு கூறியுள்ளேன், இந்த டேட்டாவில் ஸ்னாப்ஷாட் என மெத்தட் ஒன்று உள்ளது. அதாவது இந்த டேட்டா அனைத்தையும் நாம் ஸ்னாப்ஷாட் ஒன்று எடுத்ததைப் போல இந்த ஸ்னாப்ஷாட் என்ற மெத்தட் மூலம் நமக்கு இந்த டேட்டா அனைத்தையும் பெற முடியும். அப்படியானால் உங்களுக்கு இதில் உள்ள டேட்டா அனைத்தையும் ஸ்னாப்ஷாட்ஸ் என்ற மெத்தட் மூலம் பெறலாம். டேட்டா அனைத்தையும் எடுத்தோம், அதை நாம் ஸ்னாப்ஷாட்ஸ் தான் என்று கூறுவோம். இப்பொழுது நாம் இந்த ஒவ்வொரு டேட்டா ஊடாகவும் செல்லும்போது இதை டாட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் செய்ய வேண்டும். ஏனெனில் தற்போது என்னிடம் ஜேசன் டேட்டா ஆப்ஜெக்ட் ஒன்று உள்ளது. எனவே உங்களுக்கு இங்கு மேப் என்ற மெத்தட் யூஸ் செய்யலாம். இப்போது நான் இங்கு ஒவ்வொரு ஸ்னாப்ஷாட் ஊடாகவும் செல்ல வேண்டும். இங்கு உங்களுக்கு விருப்பமான பெயரை கொடுக்க முடியும். இங்கு நான் ரிட்டர்ன் செய்ய வேண்டும் என்பதால் இங்கு செமிகோலனை பயன்படுத்துகின்றேன். நான் இப்போது ஒவ்வொரு ஸ்னாப்ஷாட் ஊடாக செல்லும் போது என்ன செய்ய வேண்டும்? எனது ஸ்னாப்ஷாட்ஸில் உள்ள ஸ்னாப்ஷாட்டின் டாக்குமெண்ட்டிற்கு செல்லக்கூடிய டாக்ஸ் என்ற மெத்தட் மூலம் நான் இங்கு ரிட்டர்ன் செய்ய வேண்டும். டாக்ஸ்களும் நாம் ஸ்னாப்ஷாட்டில் உள்ள டாக்ஸ் ஊடாகத்தான் மேப்பாக வேண்டும். அதாவது இங்கு உள்ள இந்த டாக்குமெண்டேஷன் ஊடாக நான் மேப்பாக வேண்டும். இது உங்களுக்கு புரியவில்லை என்றால் முதலில் ஸ்னாப்ஷாட் டாட் மேப் என்பது இந்த முழு டேட்டாவாகும். இந்த முழு டேட்டா எடுத்ததுக்கு பிறகு இந்த மேப் என்ற மெத்தட் மூலம் நாம் ஒவ்வொன்றாக செல்கிறோம். இந்த டாக்குமெண்ட்ஸ் ஊடாகத்தான் நான் லூப் ஆகுகிறேன். இப்போது நீங்கள் காணலாம், டாக்குமெண்ட்ஸிற்கு சென்ற பிறகு அதாவது ஒரு டாக்குமெண்ட் ஊடாக லூப் ஆகும். அவ்வாறாகும்போது நான் இந்த டாக்குமெண்ட் உள்ளே வந்த லூப்பாக வேண்டும். உங்களுக்கு புரியும், இதோ இந்த டேட்டா அனைத்தையும் நான் எடுக்க வேண்டும். அதனால் எனக்கு ஸ்னாப்ஷாட்டில் டாக்குமெண்ட் ஊடாக இப்போது நான் லூப் ஆகி கொண்டு இருக்கின்றேன். உங்களுக்கு மேப் என்ற மெத்தடை இதற்கும் பயன்படுத்த முடியும். நான் இங்கு டாக்குமெண்ட் என கொடுக்கின்றேன். நான் இங்கு பிராக்கெட்ஸை கொடுக்க வேண்டும். டாக்குமெண்ட் என கொடுக்கின்றேன். உங்களுக்கு நினைவில் இருக்கும், நாம் கோர்ஸில் ஃப்ரம் ஜேசன் என மெத்தட் ஒன்றை கிரியேட் செய்தோம். அதாவது ஜேசனிலிருந்து டாட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் செய்யும் மெத்தட் ஒன்று ஆகும். அடுத்து உங்களுக்கு இந்த டாக்கில் நாம் தற்போது இருக்கும் கரண்ட் டாக்கின் டேட்டாவை இவ்வாறு பாஸ் செய்ய முடியும். இதில் நாம் இங்கு டேட்டாவின் டைப்பை மார்க் செய்ய வேண்டும். நாம் அதை கண்டிப்பாக செய்ய வேண்டும். இது ஸ்ட்ரிங் டு டைனமிக் டேட்டாவாகத்தான் நாம் பாஸ் செய்கின்றோம். இவ்வாறு மார்க் செய்யுங்கள். இவற்றை செய்து நீங்கள் கண்டிப்பாக இதை லிஸ்டாக கன்வெர்ட் செய்ய வேண்டும். ஏனெனில் இந்த ஒவ்வொரு டாக் ஊடாக சென்று இறுதியில் நான் இதை ஃபைனலி லிஸ்டாக ரிட்டர்ன் செய்ய வேண்டும். ஏனெனில் நான் இங்கு ஸ்ட்ரீம் லிஸ்டாக எதிர்பார்க்கின்றேன். கோர்சஸ் லிஸ்ட் ஒன்றைத்தான் நான் இப்போது ஸ்ட்ரீமாக ரிட்டர்ன் செய்ய வேண்டும். பேசிக்கலி எனக்கு இப்போது இந்த விடயங்களைத்தான் செய்ய வேண்டும். இது புரியவில்லை என்றால் நான் மீண்டும் இந்த மெத்தடை உங்களுக்கு விளக்குவேன். நான் எவ்வாறு நடக்கிறது என நான் முன்பும் பேசினேன். நாம் முதலில் முழு கலெக்ஷனில் இந்த ஸ்னாப்ஷாட் ஒன்றை எடுப்போம். அந்த ஸ்னாப்ஷாட் உள்ளே காணப்படும் இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் நமக்கு பேசிக்கலி தேவையாக இருக்கின்றன. எனவே நான் இந்த ஸ்னாப்ஷாட்டை மேப் செய்ய வேண்டும். அதாவது இந்த ஒவ்வொரு டாக்குமெண்ட் ஊடாகவும் செல்ல வேண்டும். ஒவ்வொரு டாக்குமெண்ட் ஊடாகவும் செல்கின்ற பொழுது இங்கு ஸ்னாப்ஷாட்டில் டாக்ஸ் என்பது இந்த டாக்குமெண்ட் ஆகும். இந்த டாக்குமெண்ட் ஊடாக செல்லும்போது உங்களுக்கு தெரியும், நாம் இந்த டாக்குமெண்ட் ஊடாகவும் செல்ல வேண்டும். இந்த மெத்தடில் இந்த டாக்குமெண்ட்ஸ் வழியாக சென்று ஒவ்வொரு டாக்குமெண்ட் ஊடாகவும் சென்று இதை நாம் தேவையான டைப்பாக கன்வெர்ட் செய்ய வேண்டும். அதன் பிறகு நான் இதை லிஸ்டாக ரிட்டர்ன் செய்ய வேண்டும். அதுவே இங்கு பேசிக்கலி நடக்கிறது. இப்போது நமக்கு உண்மையில் நமது மெயின் பேஜில் அல்லது நமது மெயின் ஸ்க்ரீனில் இங்கு வந்தால்
மெயின் பேஜில் எனது கோர்சஸ் அனைத்தையும் டிஸ்ப்ளே செய்ய வேண்டும். இப்போது நாம் அதை சரியாக எவ்வாறு செய்வது என பார்ப்போம். நீங்கள் காணலாம், ஏற்கனவே நான் மெயின் ஸ்க்ரீனில் சிறிய சிறிய விடயங்களை கொடுத்துள்ளேன். எனவே இதுதான் நமது மெயின் ஸ்க்ரீன் ஆகும். இங்கு கீழே தான் எனது கோர்சஸை நான் டிஸ்ப்ளே செய்ய வேண்டும். எனவே நான் முதலில் கீழே வருகிறேன். இங்கு சிங்கிள் சைல்ட் ஸ்க்ரோல் வியூ உள்ளது. நாம் இங்கு டிஸ்கிரிப்ஷனை கொடுத்தோம். நாம் இந்த விடயங்களை செட்டப் செய்து கொள்வோம். நான் முதலில் கோர்சஸ் போன்ற விடயங்களை சேர்க்கின்றேன். கோர்சஸ் யோர் ரன்னிங் சப்ஜெக்ட்ஸ் என நான் இங்கு கொடுக்கின்றேன். இந்த விடயங்களை நாம் ஒரே கோடிலிருந்து காப்பி செய்து கொள்வோம். இதோ இவ்வாறு தான் எனக்கு தேவை. இங்கு கீழே வர வேண்டும். இதற்கு கீழே இவ்வாறு நமக்கு பேஸ்ட் செய்யலாம். நான் இப்போது இங்கு சில சிறிய விடயங்களை மட்டுமே ஆட் செய்தேன். கோர்சஸ் அண்ட் யோர் ரன்னிங் சப்ஜெக்ட்ஸ் என்ற 2 டெக்ஸ்டை நான் இவ்வாறு ஆட் செய்தேன். நீங்கள் காணலாம், இவ்வாறு தான் இது வந்துள்ளது. உங்களுக்கு இதை உங்களுடைய மெயின் காலமிற்கு வர தயாரிக்க முடியும். காலமிற்கு வந்து உங்களுடைய cross axis alignment டாட் ஸ்டார்ட்டாக சரி செய்து கொண்டால் இந்த இஷ்யூ சரியாகும். இப்போது நமக்கு இங்கு கீழே பேசிக்கலி ஸ்ட்ரீமாக நாம் கோர்சஸை தான் டிஸ்ப்ளே செய்ய வேண்டும். ஸ்ட்ரீமாக டிஸ்ப்ளே செய்கின்ற பொழுது நமக்கு தேவையான விஜெட் என்ன? ஸ்ட்ரீம் பில்டர் ஆகும். எனவே கடந்த செக்ஷனில் இந்த ஸ்ட்ரீம் பில்டர் பற்றி நான் முன்பு பேசினேன். கண்டிப்பாக நீங்கள் அந்த செக்ஷனை பார்க்க வேண்டும். ஏனெனில் நான் இங்கு ப்ரெசன்டேஷனிற்கு வந்து இந்த ஸ்ட்ரீம் பில்டர் என்றால் என்ன என விளக்கினேன். சரி, இப்போது நமக்கு ஸ்ட்ரீம் அடிப்படை பில்டாக வேண்டும் என்பதால் இப்போது எனக்கு ஸ்ட்ரீம் பில்டர் ஒன்று தேவை. ஸ்ட்ரீம் பில்டர் என சர்ச் செய்தால் இங்கு இருக்கும் ஸ்ட்ரீம் பில்டர் தான் எனக்கு தேவை. எனவே நான் இந்த ஸ்ட்ரீம் பில்டர் பெரும்பாலும் ஃபியூச்சர் பில்டருக்கு மிகவும் ஒத்தது என நான் முன்பும் கூறினேன். உங்களுக்கு நினைவில் இருக்கும், ஃபியூச்சர் பில்டரானது ஃபியூச்சர் வேல்யூ ஒன்றிற்கு லிசன் செய்து கொண்டு இருக்கும் ஸ்ட்ரீமை ஸ்ட்ரீமுக்கு ரிட்டர்ன் செய்து கொண்டு இருக்கிறது. இவ்வாறு ஸ்ட்ரீமுக்குத்தான் லிசன் இது செய்து கொண்டிருக்கும். நாம் முதலில் இது லிசன் செய்து கொண்டிருக்கும் ஸ்ட்ரீமை டிஃபைன் செய்வோம். இது எந்த ஸ்ட்ரீமை லிசன் செய்கிறது? இங்கு உள்ள இந்த ஸ்ட்ரீமுக்கு ஆகும். முதலில் நாம் இந்த ஸ்ட்ரீமை கொடுப்போம். உங்களுக்கு கோர்ஸ் சர்வீஸிற்கு செல்ல முடியும். கோர்ஸ் சர்வீஸில் உங்களுக்கு நினைவிருக்கும், கோர்சஸ் என நாம் கெட்டர் ஒன்றை டிஃபைன் செய்தோம். இங்கு என்ன வருகிறது என நாம் பார்ப்போம். கோர்ஸ் சர்வீஸில் இங்கு நாம் இவ்வாறு தான் கொடுக்க வேண்டும். நாம் கிளாஸ் ஊடாகத்தான் எடுக்க வேண்டும். கோர்ஸ் சர்வீஸ் ஆப்ஜெக்டை கிரியேட் செய்துதான் நாம் அதை பெற வேண்டும். இங்கு கோர்சஸ் என்ற மெத்தட் உள்ளது. ஏனெனில் இது ஒரு ஸ்ட்ரீம் ஆகும். உங்களுக்கு இதை நன்றாக ஹோவர் செய்து கொண்டிருந்தால் பார்க்க முடியும். ஒரு ஸ்ட்ரீம் தான் ரிட்டர்ன் ஆகிறது. அதை தான் நான் இங்கு ஸ்ட்ரீமிற்கு பைண்ட் செய்து கொண்டேன். இப்போது நமக்கு பேசிக்கலி பில்டரை தான் உருவாக்க வேண்டும். பில்டரில் தான் நாம் UI உருவாக்குகின்றோம். நான் இப்போது பில்டரை உருவாக்குகிறேன். பில்டரை நீங்கள் காணலாம், கண்டெக்ஸ்ட் மற்றும் ஸ்னாப்ஷாட் உள்ளது. ஸ்னாப்ஷாட் என்பது எமது டேட்டாவாகும். ஸ்னாப்ஷாட் என்றால் என்ன என இப்போது உங்களுக்கு புரியும். நான் இங்கு முதலில் செக் செய்ய வேண்டும். முன்பு நாம் இந்த வேலைகளை செய்தோம். ஸ்னாப்ஷாட்டின் கனெக்ஷன் ஸ்டேட்டை உங்களுக்கு பார்க்க முடியும். கனெக்ஷன் ஸ்டேட் டாட் வெயிட்டிங் என்றால், அதாவது இன்னும் ஸ்னாப்ஷாட் எனக்கு ரிட்டர்ன் ஆகவில்லை, இன்னும் டேட்டா வருகிறது. அப்படியானால் எனக்கு கன்ஸ்ட் சென்டர் விஜெட் உள்ளே இருக்கும் சர்க்குலர் ப்ரோக்ரஸ் இண்டிகேட்டர் ஒன்றை ரிட்டர்ன் செய்ய முடியும். இங்கு இருக்கும் கனெக்ஷன் ஸ்டேட் இன்னும் வெயிட்டிங் என்றால் நாம் அடுத்த விடயங்களையும் எழுத வேண்டும். இன்னும் இங்கு நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உள்ளன. எல்ஸ் இஃப் உங்களுடைய ஸ்னாப்ஷாட்டில் உள்ள டேட்டா ரிட்டர்ன் ஆகவில்லை, அதாவது ஸ்னாப்ஷாட்டில் எரர் ஒன்று இருக்கலாம். ஸ்னாப்ஷாட் டாட் ஹேஸ் எரர் என்ற மெத்தட் ஒன்று உள்ளது. இங்கு நான் ஸ்னாப்ஷாட்டின் எரரை பேசிக்கலி யூசருக்கு டிஸ்ப்ளே செய்கின்றேன். ரிட்டர்ன் சென்டர் சைல்டாக டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை நான் ரிட்டர்ன் செய்கிறேன். பேசிக்கலி எனக்கு எரரை டிஸ்ப்ளே செய்ய வேண்டும். உங்களுக்கு இந்த எரரை இவ்வாறு டிஸ்ப்ளே செய்ய முடியும். உங்களுக்கு ஸ்னாப்ஷாட்டை இவ்வாறு யூசருக்கு டிஸ்ப்ளே செய்யலாம். இப்போது நாம் பார்த்தோம், ஸ்னாப்ஷாட் இன்னும் கனெக்ட் ஆகவில்லை அல்லது வெயிட்டிங்கில் உள்ளது. நாம் சர்க்குலர் ப்ரோக்ரஸ் பார் ஒன்றை காட்டினோம். ஸ்னாப்ஷாட் ஆனது ரிட்டர்ன் ஆகியது. பட் ஸ்னாப்ஷாட்டில் ஏதேனும் இங்கு எரர் இருந்தால் நான் இங்கு எரரை டிஸ்ப்ளே செய்து கொண்டேன். நமக்கு இந்த ஸ்னாப்ஷாட்டில் டேட்டா இல்லாத சந்தர்ப்பத்தில், அதாவது ஸ்னாப்ஷாட் ஆனது எம்டியாக இருந்தால் அதையும் நான் ஹேண்டில் செய்ய வேண்டும். அப்படியானால் நான் ஒரு எல்சிஃபுக்கு வேலையே வந்து எல்சிஃப் ஒன்றை கொடுக்கின்றேன்.
இதோ இங்கு ஸ்னாப்ஷாட்டில் டேட்டா இருந்தால் ஹேஷ் டேட்டா என்பது ட்ரூ ஆகும், இல்லையெனில் டேட்டா ஆனது இது ஃபால்ஸ் ஆகும். இது ஃபால்ஸ் அல்லது ஸ்னாப்ஷாட்டின் டேட்டாவானது எம்டியாக இருந்தால் இங்கு கண்டிப்பாக இதை நன்னலபிளாக மார்க் செய்ய வேண்டும். இது எம்டியாக இருந்தால் இப்போது இங்கு நான் டேட்டா எதுவும் இல்லை என கொடுப்போம். எனவே நான் இதற்கு சில சிறிய விடயங்களை டிஸ்ப்ளே செய்கின்றேன். அதாவது நான் இங்கு சிறிய விடயங்களை உருவாக்கியுள்ளேன். நான் இதை காட்டினால் உங்களுக்கு இதை காட்ட முடியவில்லை. அதாவது டேட்டா இல்லை என்றால் நான் இங்கு காட்ட வேண்டியது நோ கோர்சஸ் அவைலபிள், ஃபீல் ஃப்ரீ டு அட் அ கோர்ஸ் ஆகும். ஏதாவது எதுவும் இல்லாததால் நமக்கு எம்டி ரிட்டர்ன் ஆகிறது. இன்னும் அவர் எதையும் ஆட் செய்யவில்லை. எனவே இந்த ஸ்டேட்டில் தான் பெரும்பாலும் நமது அப்ளிகேஷனை முதல் முறையாக பயன்படுத்த வரும் யூசர்ஸ் அதிகமாக இருப்பார்கள். எனவே இதற்காக யூஸ் செய்யும் நான் ஒரு சிறிய அசெட் ஒன்றை உருவாக்கியுள்ளேன். உங்களுக்கு நினைவில் இருக்கும், உங்களுக்கு இந்த அசெட்டை பார்க்க முடியும். நீங்கள் உங்களுடைய இந்த அசெட்டையே யூஸ் செய்ய வேண்டும் என்றால் உங்களுக்கு அசெட்ஸுக்கு எடுக்க முடியும். இங்கு கோர்ஸ் PNG என்ற இந்த அசெட்டை தான் நான் யூஸ் செய்தேன். இதை நான் ஃப்ரீ பிக் ஒன்றிலிருந்து எடுத்தேன். எனவே உங்களுக்கு இதை டவுன்லோட் செய்து இதையே யூஸ் செய்யலாம். நாம் இதை டவுன்லோட் செய்து கொண்டு இதையே யூஸ் செய்வோம். நான் இதை டவுன்லோட் செய்கிறேன். நீங்கள் காணலாம் டவுன்லோட் ஆகிவிட்டது. சேவ் ஆஸ் கொடுக்கவும். நான் டெஸ்க்டாப்பில் உள்ள எமது ஸ்டடி பிளானருக்கு சென்று நாம் உருவாக்கும் அப்ளிகேஷனில் நான் அசெட்ஸ் என ஒரு புதிய ஃபோல்டர் ஒன்றை உருவாக்குகிறேன். அசெட்ஸ் என்ற ஃபோல்டர் உள்ளே நான் இதை சேவ் செய்கிறேன். இப்போது உங்களுக்கு VS கோடிற்கு வந்த பிறகு உங்களுக்கு அசெட்ஸ் என ஃபோல்டர் ஒன்றை உருவாக்கி நமது PNG என்ற ஃபைலை இப்போது பார்க்க முடியும். நாம் முதலில் இந்த அசெட்ஸ் என்பதை நாம் pubspec.yamlற்கு சேர்ப்போம். இங்கு இந்த பகுதியை கமெண்ட் அவுட் செய்யுங்கள். அடுத்து எனக்கு இந்த பகுதியும் தேவையில்லை. அசெட்ஸ் என்பதை இவ்வாறு இம்போர்ட் செய்யுங்கள். அசெட் என்பதை இவ்வாறு இம்போர்ட் செய்யவும். அப்போது ஃபோல்டர் உள்ளே இருக்கும் எந்த அசெட்டையும் நாம் யூஸ் செய்யலாம். நினைவில் கொள்ளுங்கள், இந்த / ஒன்றை கொடுக்க வேண்டும். பாருங்கள், நீங்கள் இங்கு அசெட்ஸ் அல்லது இமேஜஸ் போன்று ரீநேம் செய்திருந்தால் இங்கு நீங்கள் இமேஜஸ் என்பதையே கொடுக்க வேண்டும். எனவே இதை அசெட்ஸ் ஆக கொடுக்க தேவையில்லை. சரி, அடுத்து இந்த அசெட்டை யூஸ் செய்யலாம். நான் இங்கு முதலில் இவ்வாறு சில சிறிய விடயங்களை கொடுக்கின்றேன். எனக்கு இங்கு சென்டர் விஜெட் ஒன்றை ரிட்டர்ன் செய்ய வேண்டும். எனக்கு சென்டர் விஜெட் உள்ளேதான் இந்த விடயங்களை ரிட்டர்ன் செய்ய வேண்டும். நான் இதற்கு சைல்டாக பேடிங் விஜெட் ஒன்றை கொடுக்கின்றேன். பேடிங் விஜெட்டிற்கு பேடிங்கை நான் கொடுக்கின்றேன். எட்ஜின் செட்ஸ், நாம் இங்கு அசிமெட்ரிக் பேடிங் ஒன்றை யூஸ் செய்வோம். நான் இதை இங்கு முதலில் ரிட்டர்ன் செய்கின்றேன். எனக்கு ஒரு வெர்டிக்கல் பேடிங் வேண்டும். நான் இதை மீடியா குவரியாகத்தான் கொடுக்கின்றேன். ஏன் நான் இங்கு மீடியா குவரி பயன்படுத்துகிறேன் என விளங்குகிறேன். கண்டெக்ஸ்டை எடுக்கவும். கண்டெக்ஸ்டின் சைஸில் முழு ஹைட்டை நான் ஹைட் மற்றும் வித்தின் 5 என்று இந்த வேல்யூவை இங்கு எடுத்துக்கொள்கிறேன். பேடிங் விஜெட் ஒன்றை கொடுத்தேன். அடுத்ததாக பேடிங் விஜெட்டின் சைல்டாக காலம் ஒன்றை கொடுத்தேன். காலம் விஜெட் ஒன்று. அதன் பிறகு காலம் விஜெட்டிற்கு நான் முதலில் இமேஜ் அசெட் ஒன்றை கொடுக்கின்றேன். சில்ட்ரனாக இமேஜ் அசெட் ஒன்றை, அதாவது நான் இந்த அசெட் இமேஜை தான் இம்போர்ட் செய்ய போகிறோம். எனவே உங்களுக்கு இந்த அசெட்டின் பெயரை நினைவில் இருக்கும். நாம் இந்த அசெட்ஸுக்கு சென்ற பிறகு கோர்ஸ் PNG என்பதை இங்கிருந்து உங்களுக்கு காப்பி செய்து கொள்ள முடியும். பாத்தானது ரிலேட்டிவ் பாத் ஆகும். இங்கு உங்களுக்கு இந்த அசெட்டின் நேமை இவ்வாறு இம்போர்ட் செய்யலாம். அசெட்ஸில் உள்ள course.png என்பதையே நான் யூஸ் செய்கிறேன். அண்ட் நீங்கள் விரும்பினால் இதற்கு வித் ஒன்றை செட் செய்ய முடியும். நான் இங்கு வித்தை 200 என்று கொடுக்கின்றேன். அடுத்து எனக்கு சைஸ் பாக்ஸுடன் டெக்ஸ்ட் விஜெட் ஒன்று தான் தேவை. நான் அதை இங்கிருந்து காப்பி செய்கிறேன். நான் இங்கு நோ கோர்ஸ் அவைலபிள், ஃபீல் ஃப்ரீ டு அட் அ கோர்ஸ் என கொடுத்தேன். அதை நீங்கள் பார்க்கலாம். இங்கு இன்னும் நாம் ஃபைனல் கண்டிஷனை எழுதவில்லை என்பதால் இன்னும் ஸ்னாப்ஷாட்டிலிருந்து எரர் ஒன்று வருகிறது. அடுத்து நாம் இந்த விடயங்களை செய்த பிறகு நீங்கள் பாருங்கள், இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் உள்ளே தான் நான் எழுத வேண்டும். இந்த எல்ஸ் இஃப் கண்டிஷனை தான் நாம் எழுதினோம். அடுத்து ஃபைனலி டேட்டா இருக்கும் சந்தர்ப்பத்தில் என்றால் எல்ஸ் என்ற கண்டிஷன் கீழ் நமது டேட்டாவை ரிட்டர்ன் செய்யலாம். அப்படியானால் நான் இங்கு முதலில் எனது கோர்ஸ் அனைத்தையும் எடுக்கின்றேன். கோர்சஸ் எவ்வாறு வருகிறது? எனது ஸ்னாப்ஷாட்டின் டேட்டாவாகத்தான் எனது கோர்சஸ் வருகிறது. இது நல்லாக இருக்க முடியாது. எப்படியும் கோர்சஸ் ஆனது நல் என்றால் இங்கு வராது. உங்களுக்கு ரிட்டர்ன் செய்யலாம்.
நான் லிஸ்ட் வியூ பில்டர் ஒன்றின் ஊடாக வந்து எனது கோர்ஸ் அனைத்தையும் டிஸ்ப்ளே செய்ய வேண்டும். ஐட்டம் பில்டராக எனக்கு கவுண்டையும் இண்டெக்ஸையும் கொடுக்க முடியும். உங்களுக்கு தெரியும், கோர்சஸின் லென்த்தை தான் எனக்கு ஐட்டம் கவுண்டராக வேண்டும். அடுத்து இங்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் உள்ளன. ஷ்ரிங்க் ரேப் என்பதை நான் ட்ரூவாக கொடுக்கின்றேன். இப்போது உங்களுக்கு ஃபிசிக்ஸ் ஒன்றை கொடுக்க முடியும். நெவர் ஸ்க்ரோலபிள் ஃபிசிக்ஸாக நான் கொடுக்கின்றேன். இப்போது நான் ஐட்டம் பில்டரில் எனது ஐட்டமை தான் உருவாக்க வேண்டும். நான் எனது கோர்ஸின் முதலில் கோர்ஸை எடுக்கின்றேன். நான் கோர்ஸை எவ்வாறு எடுக்க வேண்டும்? கோர்ஸில் கரண்ட் இண்டெக்ஸில் தான் இவ்வாறு கோர்ஸ் இருக்கும். இப்போது நாம் கார்ட் விஜெட் ஒன்றை இங்கு ரிட்டர்ன் செய்கிறேன். இதன் எலிவேஷன் 0. அடுத்து இதன் கலரை உங்களால் செட் செய்யலாம். கலரை டிஃபைன் செய்து லைட் கலர் க்ரீனை யூஸ் செய்கிறேன். இதனை கொடுத்து சேவ் செய்து பாருங்கள். இன்னும் டேட்டா எதுவும் ரிட்டர்ன் ஆகவில்லை. நாம் எதையும் கொடுக்காததால் தமது ரிட்டர்ன் ஆகவில்லை. அடுத்து நான் கார்டிற்கு மார்ஜின் ஒன்றை செட் செய்ய முடியும். நான் இங்கு கன்ஸ்ட் எஜின் செட்ஸ் டாட் சிமெட்ரிக் மார்ஜின் ஒன்றை செட் செய்கிறேன். சிமெட்ரிக் வெர்டிக்கல் மார்ஜினில் வெர்டிக்கலி 8 எனக்கு தேவைப்படும். அடுத்து நான் சைல்ட் ப்ராப்பர்ட்டியை கொடுக்கின்றேன். லிஸ்ட் வியூவாகத்தான் நான் கொடுக்கின்றேன். எனக்கு லிஸ்ட் வியூ தான் மிகவும் பொருத்தமாக இருக்கும். எனக்கு மிகவும் எளிதாக இந்த டேட்டா அனைத்தையும் டிஸ்ப்ளே செய்ய முடியும். இப்போது நான் லிஸ்ட் வியூவில் தான் கொடுப்போம். லிஸ்ட் வியூவில் டைட்டில் உள்ளது. நான் முதலில் டைட்டிலாக கோர்ஸின் டைட்டிலை கொடுக்கின்றேன். கோர்ஸின் டைட்டிலையும் நான் நேமாகத்தான் கொடுக்கிறேன். இவ்வாறு நான் அதை கொடுக்கின்றேன். இங்கு என்ன இஷ்யூ வருகின்றது என நாம் பார்க்கலாம். பேராமீட்டர் டைப், இங்கு நான் லிஸ்ட் வியூ ஒன்றை கொடுத்திருக்கின்றேன். இங்கு லிஸ்ட் ஸ்டைல் வர வேண்டும். லிஸ்ட் வியூ உள்ளே தான் நாம் இருக்கிறோம். லிஸ்ட் வியூ உள்ளே தான் லிஸ்ட் ஸ்டைல்ஸ் இருக்கும். நீங்கள் காணலாம், நாம் ஆட் செய்த டைட்டில்ஸ் 2 இங்கு ரிட்டர்ன் ஆகின்றன. உங்களுக்கு நினைவில் இருக்கும், இங்கு D மற்றும் A ரிட்டர்ன் ஆகின்றன. இங்கு நாம் டம்மி டேட்டா ஆட் செய்து கொள்ளும் போது இதன் நேம் D ஆகும், இதன் நேம் A ஆகும் என்று நாம் ஆட் செய்வோம். இது இப்போது ரிட்டர்ன் ஆகிறது. அதாவது நாம் ஸ்ட்ரீம் பில்டர் முழுமையாக வேலை செய்கிறது. சரி, அடுத்ததாக நான் டிஸ்கிரிப்ஷன் ஒன்றை கொடுக்கின்றேன். நீங்கள் காணலாம், அதுவும் இவ்வாறு அட் ஆகி உள்ளது. அடுத்து இதை டப் செய்த பிறகு நான் சிங்கிள் கோர்ஸ் ஒன்றை டிஸ்ப்ளே செய்யும் பேஜுக்கு செல்ல வேண்டும். அதாவது நாம் UIயை பார்த்தால் இங்கு கோர்ஸ் ஒன்றை கிளிக் செய்த பிறகு அந்த கோர்ஸில் உள்ள இந்த பேஜுக்கு நான் செல்ல வேண்டும். எனவே நான் இங்கு கீழே நேவிகேஷன் ஒன்றை செட்டப் செய்ய வேண்டும். பட் இப்போது எனக்கு நேவிகேஷன் தேவையில்லை. அதற்காக நாம் முதலில் கோ அவுட்லெட்க்கு சென்று ரூட் ஒன்றை டிஃபைன் செய்வோம். அந்த விடயங்களை நாம் அடுத்த செக்ஷனில் செய்வோம். இப்போது எனக்கு ஸ்ட்ரீம் பில்டர் மூலம் இந்த டேட்டா அனைத்தையும் எவ்வாறு ஃபெச் செய்து டிஸ்ப்ளே செய்வது என்பதை உங்களுக்கு விளக்குவதே எனக்கு தேவையாக இருந்தது. நாம் இங்கு ரியல் கோர்ஸ் டேட்டா ஒன்றை ஆட் செய்து பார்க்கலாம். அப்போது உங்களுக்கு இது எவ்வாறு டிஸ்ப்ளே ஆகிறது என்பதை பார்க்கலாம். இப்போது நாம் ஒரு புதிய கோர்ஸ் ஒன்றை ஆட் செய்வோம். இதில் நாம் ரியல் டேட்டா சிலவற்றை சேர்ப்போம். கோர்ஸ் நேமாக நாம் இன்ட்ரடக்ஷன் டு ஃப்ளட்டர் கோர்ஸ் என கொடுக்கலாம். நீங்கள் விரும்பினால் இவ்வாறு ஈமோஜிஸ் கூட கொடுக்கலாம். இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்ததாக நான் இங்கு டிஸ்கிரிப்ஷன் ஒன்றை கொடுக்கின்றேன். சாரி, எனக்கு கிளிப் போர்ட் தேவையில்லை. இவற்றை நான் டிஸ்கிரிப்ஷனாக கொடுக்கின்றேன். அடுத்து கோர்ஸ் டியூரேஷனை நான் 4 வீக்ஸ் என்று கொடுக்கின்றேன். அடுத்து கோர்ஸ் ஷெடியூலை நான் சேர்க்கின்றேன். இவ்வாறு ஷெடியூல் கொடுக்கின்றேன், மண்டே டு ஃப்ரைடே. அடுத்து கோர்ஸ் இன்ஸ்ட்ரக்டராக ஒரு சாம்பிள் நேம் ஒன்றை கொடுக்கின்றேன். இந்தவற்றை கொடுத்து நாம் ஸ்டோர் செய்கிறோம். ஆட் என்பதை கிளிக் செய்த பிறகு நீங்கள் பார்க்கலாம், அது ஆட் ஆகிறது, நேவிகேட் ஆகிறது. நீங்கள் காணலாம், இங்கு நாம் ஆட் செய்த டேட்டா இவ்வாறு அழகாக டிஸ்ப்ளே ஆகிறது. உங்களுக்கு ரீஸ்டார்ட் செய்து பார்க்கலாம். ரீஸ்டார்ட் செய்தாலும் இந்த டேட்டா மாறாது. ஏனெனில் நாம் இதை ரியல் டைமில் டேட்டா பேஸிலிருந்து ஃபெச் செய்கிறோம். நீங்கள் பார்க்கலாம், இது ரீஃப்ரெஷ் ஆனாலும் எந்த மாற்றமும் இல்லை. நமது டேட்டா அதே மாதிரி டிஸ்ப்ளே ஆகிறது. நாம் சென்று பார்த்தால் நாம் புதிதாக கிரியேட் செய்த டாக்குமெண்ட்டை நீங்கள் பார்க்கலாம். இங்கு இருக்கும் இந்த டாக்குமெண்ட் தான் நாம் இப்போது புதிதாக கிரியேட் செய்தது. எனவே இங்கு கிரியேட் செய்த ஒழுங்கின்படி டிஸ்ப்ளே ஆக வேண்டும். அதற்காக நமக்கு இங்கே டைம் ஸ்டாம்ப் ஒன்று ஸ்டோர் செய்து அந்த வேலைகளை செய்ய முடியும். அதை எவ்வாறு செய்வது என நான் முன்பு மெடிடேஷன் அப்ளிகேஷன் உருவாக்கும் போது உங்களுக்கு கூறியிருந்தேன். எனவே அதை மீண்டும் விளக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்கள் விரும்பினால் அந்த ஃபீச்சரை இம்ப்ளிமெண்ட் செய்யலாம். இப்போது இந்த ஒழுங்கில் இது ஸ்டோர் செய்ய வேண்டும் என நாம் ட்ராக் செய்ய வேண்டும். அப்போது நமக்கு கிரியேட்டட் அட் போன்ற ஃபீல்ட் தேவை. அதில் டேட் டைமை ஸ்டோர் செய்ய வேண்டும்.
அதன் பிறகு இந்த டேட் அடிப்படையில் உங்களுக்கு இங்கு அசெண்டிங் டிசெண்டிங் என உங்களுக்கு இங்கு அழகாக டிஸ்ப்ளே செய்யலாம். இந்த பாட்டில் நமக்கு ஸ்ட்ரீம் பில்டரை யூஸ் செய்து எவ்வாறு நமது டேட்டாவை ஃபெச் செய்து டிஸ்ப்ளே செய்வது என்பதை உங்களுக்கு விளக்குவது எனது தேவையாக இருந்தது. எனவே இந்த செக்ஷனில் பேசப்பட்ட கோடை முழுமையாக உங்களுக்கு அக்சஸ் செய்யலாம். உங்களுக்கு நமது GitHub ரெப்போசிட்டரிக்கு சென்றால் இந்த லிங்கின் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தேடிக்கொள்ள முடியும். இந்த விடயங்கள் மிகவும் கடினமானவை அல்ல, நீங்கள் ட்ரை செய்து பாருங்கள். அடுத்ததாக இவ்வாறு நோட்டை ஒன்றை இங்கு ஆட் செய்ய வேண்டும். பிறகு கோர்ஸை கிளிக் செய்த பிறகு நாம் நேவிகேட் ஆக வேண்டும். இவ்வாறு சிங்கிள் கோர்ஸ் பேஜுக்கு நேவிகேட் ஆக வேண்டும். அடுத்து அந்த பேஜில் இந்த கோர்ஸை முழுமையாக டிலீட் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். எனக்கு அந்த கோர்ஸிற்கு தொடர்பான அசைன்மெண்ட்ஸ் மற்றும் அந்த கோர்ஸிற்கு தொடர்பான நோட்ஸை கிரியேட் செய்ய வேண்டும். இங்குதான் நமது மெயின் ஃபீச்சர்ஸ் உள்ளன. இங்கு நான் எவ்வாறு எமது கலெக்ஷன் உள்ளே டாக்குமெண்ட்ஸ் மற்றும் டாக்குமெண்ட்ஸ் உள்ளே மேலும் கலெக்ஷன்ஸை உருவாக்குவது என சொல்லிக் கொடுக்க போகின்றேன். மிக கடினம் இல்லை இல்லையா? எப்படி ஸ்ட்ரீமுக்கு லிசன் செய்து கொண்டு இருந்து ஸ்ட்ரீம் பில்டர் ஒன்றை யூஸ் செய்து நாம் ஸ்ட்ரீமில் ஏதாவது மாற்றம் வரும் வரை, அதாவது ஸ்ட்ரீமின் சிங்க்குக்கு டேட்டா புதிதாக ஆட் ஆனவுடன் ஸ்ட்ரீமிற்கு லிசன் செய்து இருப்பவர் அந்த சிங்கிற்கு ஆட் ஆன டேட்டா மூலம் விஜெட்டினை மீண்டும் ரீபில்ட் செய்யும் விதத்தை நாம் பார்த்தோம். இதனால் இது மிக கடினமான விடயம் இல்லை. அப்படியானால் நாம் இந்த பாட்டில் பேசிய முழு சோர்ஸ் கோடையும் உங்களுக்கு கிளாஸில் பேசிய விடயத்தை மீண்டும் ரெஃபர் செய்ய முடியும். அவ்வாறு ரெஃபர் செய்ய வேண்டுமானால் கொஞ்சம் வீடியோவின் கீழே பாருங்கள். இந்த முழு சோர்ஸ் கோடிற்கு செல்ல நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்கினை போட்டிருக்கின்றேன். இதனால் நான் கிளாஸில் பேசிய கொஞ்சம் அட்வான்ஸ் சில விடயங்கள் நான் கமெண்ட்ஸ் போட்டு உங்களுக்கு விளக்கி இருக்கின்றேன். அந்த விடயங்களையும் மீண்டும் படித்து பாருங்கள். அப்போது ஏதாவது புரியாத இடம் இருந்தால் உங்களுக்கு அதையும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதனால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் கட்டாயமாக கமெண்ட் செக்ஷனில் அதை கமெண்டாக போடுங்கள். அப்போது நம்மால் இந்த விடயங்களை உங்களுடன் மீண்டும் டிஸ்கஸ் செய்து கொள்ள முடியும். எப்படி நமக்கு இப்போது நாம் கோர்ஸ் ஒன்றை ஆட் செய்திருக்கின்றோம் என்று இப்போது நாம் பார்ப்போம். இப்போது நாம் இந்த கோர்ஸஸுடன் இந்த அப்ளிகேஷனை பில்ட் செய்ய வேண்டும். அப்படியானால் நாம் சிங்கிள் கோர்ஸ் ஒன்றை டிஸ்ப்ளே செய்யும் பேஜிற்கு செல்ல வேண்டும். அப்போது இந்த கோர்ஸிற்கு சம்பந்தப்பட்ட நோட்ஸ், கோர்ஸிற்கு சம்பந்தப்பட்ட அசைன்மெண்ட் ஆட் செய்யும் போதுதான் நமக்கு அடுத்த ஃபீச்சர்ஸ் பற்றி கதைக்க முடியும். அப்படியானால் எவ்வாறு சிங்கிள் கோர்ஸ் ஒன்றை டிஸ்ப்ளே செய்யும் பேஜ் ஒன்றை நாம் இம்ப்ளிமெண்ட் செய்வது என்று நாம் அடுத்த பாட்டில் பார்ப்போம்.